வந்துகிட்டே இருக்கு. அப்பா, ஹலோ அப்பா. அன்பு, அம்மா நீ எங்கம்மா இருக்க? ஏன்பா? ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஏமா, அதான் இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு சொன்னாங்களேம்மா. லீவு தான்ப்பா, டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். ஆஹா, சரிம்மா. சொல்லுங்கப்பா. வண்டியில வந்துட்டு இருந்தேனா, அதனால தான் போன் எடுக்க முடியல. திரும்ப திரும்ப போன் வந்ததே தான் நான் வண்டியை ஓரமா நிறுத்தி பேசிட்டு இருக்கேன். இல்லம்மா, நீ வண்டியில போகும்போது கொஞ்சம் கவனமா போமா. அத சொல்றதுக்கு தான் நான் இப்ப போன் பண்ணேம்மா. என்னப்பா சொல்றீங்க? இல்லம்மா, என்னமோ தெரியலம்மா, ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே எனக்கு காலையில இருந்து தோணிக்கிட்டு இருக்கு. இப்போ அம்மாவோட சமாதியில விளக்கேத்தி வச்சுட்டு அம்மாவை கும்பிட கை எடுக்கிறேன், விளக்கு அதுவா அணைஞ்சிருச்சுமா. அத பார்த்ததும் எனக்கு குழப்பமும் பதட்டமும் இன்னும் அதிகமாயிடுச்சுமா. நீ வெளியில போறப்போ வரப்போ கொஞ்சம் பார்த்து கவனமா போமா. அன்புமா? அப்பா. இல்லம்மா, உன் தம்பி வேற எப்படி இருக்கான்னு தெரியல. அவன் கூட்டாளிங்க கிட்ட சொல்லி அவனையும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுமா. அவனை தான் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்களேப்பா, அப்புறம் அவனுக்கு என்ன ஆனா என்ன? மா, என்ன பேசுற நீ? அவனை ஏத்துக்க முடியாதுதான், அதுக்காக அவனுக்கு ஏதாவது ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியுமா? மனசுக்கு ஏதோ தப்பா தோணிக்கிட்டே இருக்கேன்னு பயத்துலதாமா நான் இதை சொல்றேன். சரிப்பா, நாங்க கவனமா இருக்கோம். சேர ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவனையும் கவனமா இருக்க சொல்லிடுறேன், போதுமா? சரிம்மா, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க போய் சேர்ந்தோடனே திரும்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுமா. பார்த்து கொஞ்சம் கவனமாவே போமா. சரிங்கப்பா. அப்பா வைக்கிறேம்மா. அப்பா ஃபோன் பண்ணாம இருந்திருந்தா ஒருவேளை அந்த லாரி நம்மள மோதி இருக்குமோ? அம்மா, எப்போ நீ என் கூடவே இருக்கேன்னு காட்டிட்டேம்மா. இது வேற.